இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா மார்க் சாஃப்ட்வேர்ல சேல்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். ஷார்ட்கட்லேயே சேல்ஸ் பில்லுன்னு இருக்கும். அப்படி பேசிக் கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷனில் சேல்ஸில் போயிட்டு பில்லுன்னு இருக்கும், இல்லைனா நியூன்னு இருக்கும், அதில் போயிட்டு சேல்ஸ் பில் போட்டுக்கலாம். சரி, அதெல்லாம் ஓகே. ஹோல்சேல் பார்ட்டிக்கு சேல்ஸ் விண்டோ எப்படி இருக்கும், ரீட்டைல் பார்ட்டிக்கு சேல்ஸ் விண்டோ எப்படி இருக்கும்? ரீட்டைல் பார்ட்டியாக இருக்கீங்க அப்படின்னா மெடிக்கலாக இருந்தால் டாக்டர் நேம் பேஷண்ட் நேம்னு இருக்கும். ஸ்டோரு எஃப்எம்சிஜி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபோன் நம்பரு அட்ரஸ் இருக்கும். ஹோல்சேல் பார்ட்டியாக இருந்தால் நார்மல் லெஜர் இருக்கும், கம்பெனி நேம் இருக்கும். அப்புறமா நம்ம சேல்ஸ் பில்லிங் போடும்போது ஐட்டம்ஸ்லாம் ஏன் நமக்கு சில நேரத்துக்கு ரெட் கலரில் வருது, அதனால ஏதாவது இஷ்யூவா? ஐட்டமில் ஹெச்எஸ்என் டேக்ஸ் எரர், ஹெச்எஸ்என் எரர் இருக்குன்னா உங்களுக்கு ரெட் கலரில் காமிக்கும். நீங்கள் F3 கொடுத்து ஹெச்எஸ்என் செக் பண்ணிக்கலாம், டேக்ஸையும் செக் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கொடுத்தும் உங்களுக்கு தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டில் கொடுத்துருப்பீங்க, பர்ச்சேஸ் ரேட்டை விட கம்மியாக கொடுத்துருப்பீங்க, அப்போ உங்களுக்கு லாஸ்ன்னு காட்டும், எல்லுன்னு பக்கத்துலேயே காட்டும். அப்புறம் பிங்க் கலரில் கூட காட்டுமே, அதுனா பிங்க் கலரில் காட்டுறதுக்கு ஷெட்யூல்ஸ் ஐட்டமுக்கு உள்ள எஸ்ன்னு கொடுத்துருப்பீங்கல்ல, அதனால தான் உங்களுக்கு எஸ் பிங்க் கலரில் காட்டுது. மற்றபடி எந்த இஷ்யூமே கிடையாது. போன வீடியோவில் சொல்லியிருந்தோம்ல. ஆமாம். இன்னொரு கலர் கூட காட்டும், அதான் என்ன கலர்? சில ஐட்டம்ல பர்பிள் கலரில் காமிக்குது, அது இதனால பர்பிள் கலரில் ஏன் காட்டுது அப்படின்னா இந்த பார்ட்டிக்கு இந்த ரேட்டு தான் கொடுக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அதெல்லாம் ஸ்பெஷல் ரேட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த ஸ்பெஷல் ரேட்டில் கொடுத்த ஐட்டம் மட்டும் உங்களுக்கு பர்பிள் கலரில் காட்டும். அதனாலையும் ஒன்றும் இஷ்யூ இல்லை. அப்புறம் சரி, எதுவுமே இல்லாமல் வெறும் பிளாக் கலரில் காமிச்சிச்சுன்னா, சந்தோஷமாக எண்டு கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. சரி, இதே மாதிரி வீடியோஸ்க்கு தேவையான பேசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்யூஷன் சொல்கிறோம்.